வணக்கம். நம்மள எத்தனை பேர் காலையில் தூங்கி எழுந்துக்கும் போது ஆஹா இது ஒரு புதுசான நாள், ஒரு க்ளோரியஸ் டே, இன்னைக்கு எல்லாமே நல்லதாக நடக்க போகுது அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் எழுந்துக்கிறோம். நம்மள பாதி பேர் காலையில் அலாம் அடித்த உடனே ஐயோ இன்னைக்கு இது பண்ணணுமே அது பண்ணணுமே, பாஸ் இது சொல்லுவாரே, வீட்டில் இந்த வேலை இருக்கே அப்படின்னு பல கவலைகளோடு தான் எழுந்துக்கிறோம். சின்ன பசங்க கூட இன்னைக்கு ஹோம்ஒர்க் பண்ணலையே, டீச்சர் திட்டுவாங்களே, எக்ஸாம் எழுதணுமேனு அவங்களுக்கான கவலைகள் அவங்களுக்குமே இருக்குது. இந்த மாதிரி கவலைகள்லாம் இல்லாமல் ஒரு நாளை பாசிட்டிவாக தொடங்கணும்னா சாமி பாட்டு கேளுங்க, ஸ்லோகம் சொல்லுங்க, மெடிடேஷன் பண்ணுங்கன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நாம் அதையும் செய்யறது இல்லை. ஆனால் நம்மள மாதிரி ஆட்களுக்காக ராஜா சார் ஒரு பாட்டு கொடுத்துருக்காரு. எந்த பாட்டா? இந்த பாட்டை தான் சொல்கிறேன். புத்தம் புது காலை பொன்னிற வேளை. இந்த பாட்டை காலையில் கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். நாள் பூரா ரொம்ப நல்ல நாளாக இருக்க போகுது அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் நம்ம மனசில் தானே வந்து ஒட்டிக்கும். இந்த பாட்டில் எப்படி ஃப்ரெஷ்னஸ் பேக் பண்ணி கொடுத்துருக்காரு ராஜா சார் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். வெல்கம் டு ஒரு நாள் போதுமா. இசையுடன் கலந்து இன்ப நினைவலைகளில் நீந்த தமிழ் நாஸ்டால்ஜியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. கேட்குறவங்களுக்கு பாசிட்டிவ் ஃபீலை கொடுக்கும் இந்த பாடலுடைய ஆரம்பம் என்னமோ பாசிட்டிவாகவே இல்லை. ஏன்னா முதல்ல ஒரு படத்துக்காக இந்த பாட்டை கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் டேக் ஆஃப் ஆகவே இல்லை, ப்ராஜெக்ட் ஷெல்வ் பண்ணிட்டாங்க. சரி வேற ஒரு படத்துக்கு இந்த பாடை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்து கொடுத்தா அந்த படத்துல இந்த பாடல் காட்சியில் வைக்கவே இல்லை, வெறும் ஒலித்தட்டில் தான் வந்தது. டைரக்டர் மகேந்திரன் அவர்களுடைய மருதாணி அப்படிங்கிற படத்துக்காக போடப்பட்ட படம் தான் இந்த புத்தம் புது கலை. அந்த படம் ஷெல்வ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தன் நண்பர் பாரதி ராஜா கிட்ட கொடுத்தாரு ராஜா சார், இதை உன் படத்தில் போட்டுக்கோ அப்படின்னு. அலைகள் ஓய்வுதலை படத்தில் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த பாடலை கொடுத்தாரு ராஜா சார். ஆனால் அந்த படத்துலையும் இந்த பாடல் காட்சியில் வரவே இல்லை, ஒலித்தட்டில் மாத்திரமே தான் வந்தது. ரீல்ஸ்க்காகவும் ப்ரோமோக்காகவும் மாத்திரமே பாடல் போடுற இந்த காலத்தில் ஒரு பாட்டு படத்தில் இடம் பெறாது போகிறதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை, அதுக்கு பெரிய பாதகமும் கிடைக்கிறது இல்லை. ஆனால் இந்த படம் வந்த காலகட்டம் 1981. அப்போ ரசிகர்களுக்கு பாடல் கேட்க 1-2 அவென்யூஸ் தான் இருந்தது. ஒன்று படத்தில் பார்க்கணும், இல்லை ரேடியோவில் கேட்கணும். எப்பயாவது வேணா டிவி வச்சிருக்கவங்களுக்கு ஒலியும் மொழியும்ல இதை காட்டுவாங்க. இந்த பாட்டு படத்தில் வராதனால இதை டிவியில் காட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ரேடியோவில் மாத்திரமே கேட்டு இந்த பாடல் ஹிட் ஆச்சுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய பாடல் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பாடல் ஏற்படுத்திய தாக்கம் என்னன்னு பார்க்கணும்னா 2014 இந்த பாடலை மறு உருவாக்கம் செய்து கொடுத்தார் ராஜா சார் மேகா அப்படிங்கிற படத்துக்காக. அந்த படத்துலையும் இந்த பாடல் பெரிய ஹிட் ஆச்சு. அடுத்த தலைமுறைக்கும் இந்த பாடல் ரொம்பவே பிடித்து இருந்ததுன்னு சொல்லணும். இந்த பாடலுடைய ஆரம்ப வரிகள் புத்தம் புது காலை ரொம்ப ஒரு பாசிட்டிவான வரிகள் இல்லை, அது படத்துக்கு டைட்டிலாக கூட வச்சு ஓடிடியில் 2-3 பார்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் ஏற்படுத்திய பாடல் இதை நாம சொல்லலாம். அலைகள் ஓய்தலை படத்துல இந்த பாட்டை காட்சியா எடுத்துட்டு அப்புறம் எடிட்டிங்ல விட்டுட்டாங்களா இல்ல எடுக்கவே இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா காட்சி இல்லாதது இந்த பாடலுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட்னே நான் சொல்வேன். கவிஞர் வைரமுத்து வேற ஒரு பாடல்ல சொல்லியிருந்தாரு, கண்ணில் காட்சி தோன்றிவிட்டால் கற்பனை தீர்ந்து விடும், கண்ணில் தோன்றா காட்சியில் தான் கற்பனை வளர்ந்து விடும். ரொம்ப சரியான வரிகள். இந்த பாடலுக்கு காட்சி இல்லாததுனால, பார்க்க முடியாததுனால என் மனசுலேயே பலவிதமான காட்சிகளை நான் கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். இன்ஃபேக்ட் இந்த பாடலை திருப்பி மேகால பார்த்தபோது கூட எனக்கு பெரிய தாக்கத்தை அந்த காட்சி ஏற்படுத்தலை. ஏன்னா என் மனசுல ரொம்ப வருஷமா நான் இதுக்கான ஒரு காட்சியை உருவகம் பண்ணி வச்சிருந்தேன். இந்த பாடலுடைய ஓப்பனிங்ல அந்த மாதிரி நம்மள ஒரு கனவு உலகத்துக்கு கூட்டிட்டு போறாரு ராஜா சார். ஒரு சாலிட்டரி ஃப்ளூட்டோட இந்த பாடல் ஸ்டார்ட் ஆகுது. நீங்க பழைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கனவு உலக காட்சினா அதுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு சில கிராஃபிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சுழல் மாதிரி அப்படிலாம். கிட்டத்தட்ட அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்ட மாதிரியே இருக்கும் இந்த ஃப்ளூட். இந்த இடத்துல அந்த அளவுக்கு நம்மளை எங்கேயோ கூட்டிட்டு போற ஒரு ஃபீலிங்கை இந்த ஃப்ளூட் கொடுக்கும். கனவு உலகத்துக்கு போயிட்டோம் இல்லையா, அங்க இருக்கிற ஆட்சியங்களெல்லாம் பார்த்தா நமக்கு எக்ஸைட்மெண்ட்ல எப்படி ஹார்ட் துடிச்சுக்கும், அந்த மாதிரி ஒரு ஹார்ட் துடிப்பு மாதிரி ஒரு பல்சேட்டிங் பீட் இந்த ஃப்ளூட்டை தொடர்ந்து வரும். இதை தொடர்ந்து ஒரு பியூட்டிஃபுல் ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் ஜானகி அம்மாவுடைய ஹம்மிங். இந்த பாடலை மேகாவுக்காக ரீக்ரியேட் பண்ண போது அது அனிதா அப்படிங்கிற சிங்கர் பாடியிருந்தாங்க. அவங்க ரொம்ப அழகா பாடியிருந்தாங்க, அதுல குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் ஜானகி அம்மாவோட குரல் இருந்த எக்ஸ்பிரஷன், அந்த ஒரு ஆச்சரிய உணர்வு, அந்த அதிசய உணர்வு, அதெல்லாம் மேட்ச் பண்றது ரொம்பவே கஷ்டம்தான். அது அவங்களுக்கு உரிய பிரத்யேகமான அந்த ஒரு ஹஸ்கி டோன்ல இந்த பாடலை ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் அவங்க சொல்ற அந்த ஆஹாஹா ரெண்டுமே ஒரு கனவு உலகத்தில் இருக்கும் ஆச்சரியங்களை பார்த்து வியந்து ஆஹா அப்படின்னு சொல்ற உணர்வே நமக்கு தரும். பாடலுக்கு ரொம்ப பொருத்தமா அழகா வரிகள் கொடுத்தவர் கங்கை அமரன் அவர்கள். புத்தம் புது காலை பொன்னிற வேளை என் வாழ்விலே தினம் தோறும் தோன்றும் சுகராகம் கேட்கும் என்
என்னாலும் ஆனந்தம். பாசிட்டிவான இசைக்கு என்ன அழகா பாசிட்டிவ் வரிகள் கொடுத்துருக்காரு பாருங்க. என்னாலும் ஆனந்தம், தினம் தினம் தோன்றும், சுகராகம் கேட்கும் அப்படின்னு இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்கும், என்னைக்குமே நல்லா இருக்கும் என் லைஃப் அப்படின்னு நம்பிக்கையை ஊட்டுற வரிகளா இது அமைஞ்சிருக்கு. ஆனால் லைஃப் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, எல்லாமே நான் நினைச்ச மாதிரி நடக்க போகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருந்தா எவ்வளவு ஒரு பரவசத்தை கொடுக்கும். அந்த பரவசத்தை இந்த பாடல் பூராவே தன்னுடைய ஹஸ்கி டோன்ல மெயின்டைன் பண்ணிருப்பாங்க ஜானகி அம்மா. புத்தம் புது காலை பொன்னிற வேளை. ஃபர்ஸ்ட் இன்டர்லூட் ஒரு ஃபஸி கிட்டார் சவுண்டோட ஆரம்பிக்கும். இது அந்த கனவுலகத்துல போகும்போது ஏற்படுற ஒரு சைக்கடெலிக் எஃபெக்ட், அதை இந்த கிட்டாருடைய டோன் நமக்கு கொடுக்கும். இந்த ஃபஸி கிட்டார் மேலேயே அப்புறம் ஒரு ஃப்ளூட் ஓவர்லே வரும். இதை தொடர்ந்து வருவது ஒரு மேண்டலின். இது எல்லாமே லைட்னஸ், ஹாப்பினஸ், ஒரு ஹோப்ஃபுல்னஸ், இது எல்லாத்தையுமே கன்வே பண்ற மாதிரியான அமைஞ்ச ஒரு வாத்தியங்களா இசை கோர்வையா இந்த இடத்துல நமக்கு கேட்கும். சைக்காலஜிஸ்ட், நியூ ஏஜ் தெரபிஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம லைஃப் நல்லா போகணும்னா முதல்ல ஆல்ரெடி இது ரொம்ப நல்லா இருக்குன்னு நாம நம்பணுமா, நமக்கு சுத்தி இருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணணுமா, நம்ம லைஃப்ல நமக்கு கிடைச்சிருக்கிற வரங்களை தான் நினைச்சு நம்ம தேங்க்ஃபுல்லா இருக்கணுமா, பிளஸ் இது ரொம்ப சூப்பரான நாள் அப்படிங்கிற ஒரு நினைப்புல நம்ம இருக்கணும், அப்பதான் அது நல்லா போகும் அப்படிங்கிற ஒரு தியரியை சொல்றாங்க. இது சொல்லிட்டா போருமா, அந்த மாதிரி நம்மளால நம்ப முடியுமா? அதுக்கும் ஒரு யுக்தி சொல்றாங்க. என்னன்னா, நம்ம சுத்தி இருக்கிற இயற்கையை நாம ரசிக்கணும், இந்த பிரசன்ட் மோமெண்ட்ல இருக்கணும். ஆஹா இந்த காத்து சில்லுன்னு இருக்கே, ஆஹா இந்த மரம் நமக்கு நிழல் கொடுக்குதே அப்படின்னு இயற்கையை ரசிக்க ஆரம்பிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு மனசுல ஒரு ஹோப்பும் எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்தை தான் இந்த பாடலுடைய சரண வரிகளிலும் கங்கை அமரன் அவர்கள் சொல்லுகிறார். பூவில் தோன்றும் வாசம் அதுதான் ராகமோ. நம்ம சுத்தி இருக்கிற இயற்கை விஷயங்களை ரசிச்சு அதன் அழகுல லயிச்சு பாடுற மாதிரியான பாடல் வரிகள். மனதின் ஆசைகள் மலரின் கோலங்கள். இது எல்லாமே இந்த புத்தம் புது காலைக்கான காரணங்களாகவும் இந்த பாடல்ல நம்ம பார்க்க முடியுது. குயிலோசையின் பரிபாஷைகள், அதிகாலையின் வரவேற்புகள், புத்தம் புது காலை. செகண்ட் இன்க்ளூட்ல ஒரு பியூட்டிஃபுல் ஸ்ட்ரிங்ஸோட இந்த பாடல் ஆரம்பிக்குது. இதை தொடர்ந்து ஜானகி அம்மாவோட ஹம்மிங் அப்படியே வந்து இந்த ஸ்ட்ரிங்ஸோட சேரும். இந்த இடத்துல பாடலுடைய ஒரு செட்டிங் மாறின மாதிரி நமக்கு தோணும். ஃபர்ஸ்ட் சரணம் வரை ஒரு பீச் ஓரத்துல நின்றுகிட்டு உதிக்கும் சூரியனை பார்த்து ரசிக்கிற ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா, இந்த இடத்துல நம்மள அப்படியே ஒரு ரூரல் செட்டிங்க்கு கூட்டிட்டு போயிடும் பாடல். ஒரு வயல்வெளியில நின்றுகிட்டு அங்க இருக்கும் பயிர்கள், அந்த இலையில துளிர்க்கும் ஒரு பனித்துளி, அதுல மின்னும் சூரிய ஒளி, இதை பார்த்து ரசிச்சா நமக்கு என்ன ஒரு சந்தோஷம் வரும், அந்த ஒரு ஃபீலிங்கை தான் இந்த மியூசிக் இந்த இடத்துல நமக்கு கொடுக்குது. ஃப்ளூட், ஸ்ட்ரிங்ஸ்ன்னு தொடர்ந்து இந்த ரெண்டாவது சரணத்துல கொண்டு போய் இதை சேர்க்கும். அந்த இடத்துல மறுபடியும் நம்ம பீச்சுக்கு போயிடலாம். அங்க போய் அந்த காலையில் உதிக்கும் சூரியனை அழகா பார்த்து ரசிக்கலாம். ரெண்டாவது சரணத்துல நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க பாடும்போதும் பின்னாடி அந்த ஃபஸி டோனோட கிட்டார் கேட்டுட்டே இருக்கும். இந்த ட்ரீம் எஃபெக்டை அது தொடர்ந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்கும். அண்ட் அவங்களுடைய ஹஸ்கி டோன் அது வந்து அந்த ஆனந்தத்தை, பரவசத்தை நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். ஜானகி அம்மாவோட அந்த ஹஸ்கி டோன் பிளஸ் அந்த ஃபஸி கிட்டார், இது ரெண்டும் தான் இந்த பாடலுக்கு ஃப்ரெஷ்னஸை ஃபுல் சாங்லையும் பேக் பண்றதுக்கு உதவியா இருக்குன்னு சொல்லுவேன். நம்ம ஊர் வழக்கப்படி காலையில் எழுந்த உடனே சூரிய வணக்கம் செய்யணும் எல்லாரும். ஏன்னா சூரியனுடைய கதிர்கள் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்கை உடம்புல செலுத்தும்னு சொல்லுவாங்க. விட்டமின் டி டாக்டர் சொல்றாங்க. பட் இந்த சூரிய ஒளிக்கு அந்த ஒரு சக்தி இருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது. சூரியனை பார்த்தா எனக்கு கண்ணு கூசும்னு சொல்றீங்களா, பேசாம இந்த பாட்டை கேளுங்க. இந்த பாட்டை கேட்டாலும் உங்களுக்கு மனசுல ஹோப்பும் ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்கும் தானே வந்து ஒட்டிக்கும். வேற எந்த பாடல் கேட்டா உங்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவ் ஃபீலிங் வரும் அப்படிங்கறத கமெண்ட்ல எழுதுங்க. நான் உங்களை மறுபடியும் இன்னொரு எபிசோட் ஆஃப் ஒரு நாள் போதுமால சந்திக்கிறேன். ஏன்னா இசையை பத்தி பேச ஒரு நாள் போதுமா. Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye bye. புத்தம் புது காலை.